என்ன தெரியல? என்னையே உனக்கு அடையாளம் தெரியலனா இன்னும் உனக்கு அந்த வியாதி சரியாகலன்னு தான் அர்த்தம். டேய் பால் பாண்டி, எப்படா வந்த? ஊருக்கு போனது என்ன மறந்துட்டியா? ஒரு லெட்டர் கூட போடுறது இல்லையா? லைப்ரரி நண்பனை கண்டுக்கவே மாட்டியா? எங்க என்ன நேர்ல பார்த்தாவே நான் தானே கண்டுக்கிற உணர்ச்சி உனக்கு இல்ல. இதுல நீ லெட்டர் போட்டா என்ன பார்க்க போறியா? ஆமா, உன்னை அடிச்சாதான் சொர்ணம் வருமே, அந்த வியாதி ஒன்னு விட்டு இன்னும் போகலையா? இல்லையே, வியாதி தீர்வுன்னு பார்த்தா முத்திருச்சு. வெக்கத்தை விட்டு சொல்றேன், யாராவது விளையாட்டுக்கு முதுகுல அடிச்சா மூத்திரம் வந்துரு தெரியுமா? ஐயோ, இப்படி போயிட்டு இருந்தா எப்படி? யாரையா லவ் பண்றியா? இல்லப்பா. ஏண்டா? அடிச்சாதான் எனக்கு எந்த உணர்ச்சியுமே வரும் தெரிஞ்ச நீயே என்ன லவ் பண்றியான்னு கேட்கலாமா? அப்படின்னா உனக்கு இந்த ஜென்மத்துல காதலே கிடையாது. அது எதுக்குடா உன்னைய பாத்துக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு இப்ப மட்டுமா பாக்குது? நான் லைப்ரரியில சேர்ந்ததுல இருந்து பாக்குது. அந்த பொண்ணு ஏன் பாக்குது, எதுக்காக பாக்குது தெரியல. எனக்கு என்னமோ பண்ண போல தோணுது, ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியலப்பா. என்ன பண்ணணும் அதுக்கிட்டே கேட்டு வரேன். அது சரி, நீ அவனுக்கு ஏத்த ஆள் தான். தபாருமா, நீ இப்படி நின்னு பாத்துக்கிட்டே இருந்தா உனக்கு வயசாகுமே தவிர வேற ஒண்ணும் நடக்காது. அப்படி பார்வையிலேயே காதல் வர அளவுக்கு அவன் ஒன்னும் அவ்வளவு மென்மையானவன் இல்ல. நீ என்ன பண்ற, நேரா கிட்ட போய் பல்லீர்னு ஒரு அடி கொடுக்குற. அப்பவாவது அவருக்கு உணர்ச்சி வருமா? அதுக்கு மேல உன் அதிர்ஷ்டம். முதுகுல அடிச்சா என்ன வரும்னு தெரியாம அடிச்சு விட்டிய பெண்ணே. தண்ணி லைப்ரரி பாத்ரூம் பண்ணிட்டியா? வாசக நண்பர்களே மன்னிச்சிருங்க. என்னங்க அவனை கூப்பிடுங்க. ஏய், அங்க கல்யாணம் நின்னு போச்சு, நீ தான் போய் தாலி கட்டணுமா? எந்திரி எந்திரி. நான் தாலி கட்டணுமா? இதுக்கு ஆத்துக்கு போயிட்டேன்னு சொல்லிடு. மன்மதலீலையை வென்றார் உண்டோ? கும்பிடுங்க. யாரு? தம்பிதாரையா? என்னப்பா அனாவசியமா ஒரு வீட்டுக்கு வரமாட்ட? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணு சரோஜா எங்க லைப்ரரியில புக் வாங்கிட்டு வந்தாங்க, தேதி முடிஞ்சு போச்சு, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அடியே சரோசா, என்னம்மா? ஏதோ புஸ்தகம் எடுத்துட்டு வந்தியா? தேடுன கிடைக்கல. நீங்க தப்பா எடுத்துக்கல, நான் போய் உள்ள. அடி என்னப்பா நீ விளையாட்டு பிள்ளையா இருக்கியே? பொம்பளை பிள்ளைங்களை கண்டால குனிஞ்ச தலை நிமிர மாட்ட? போ, நல்லா தேடி பாரு போ. என்னப்பா ஒதுங்குற? நீங்களும் ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை தானே? ஆமா ஆமா, பைத்தியக்கார பிள்ளை இந்த கடைகாலத்துல. வாங்க. சரோஜா, புஸ்தகத்தை தேடுமா? நான் ஓங்கி முதுகுல அடிச்சப்போ வலிச்சுதா? எனக்கு வலிக்கல. நிஜமா? நிஜமா தான். நீ அடிச்சதும் ஒரு பாசம், ஒரு கிளுகிளுப்பு எல்லாமே வந்துருச்சு. விளையாடாதீங்க, அடிச்சா கோவம் தானே வரும். நீ வேணா ஒரு தடவை அடிச்சு பாரு. அடிச்சிருவேன். அடி, கில்லு, பராண்டு, குத்து, அதுலதான் சுகம். பாத்ரூம் போட மாதிரி பெட்லயும் போயிடாதீங்க. இங்க பாடா, புஸ்தகம் வாங்குறேன் சொல்லிட்டு போட போட்டு அமுக்குற. என்ன பார்த்து அவர் அடிக்காதீங்க, நானே அடிக்கிறேன். ஏன்டி அவனை மடை மேல படுக்க வச்சுக்கிட்டு நீ அடிக்க வேண்டாம், நான் தான் அடிப்பேன். அதுல ஏகப்பட்ட விவகாரம் இருக்கு. விவகாரம் இருக்குடி, விவகாரம் இருக்கு. இவன் அண்ணங்காரன் இருக்கானே, அவன் தாலி கட்டாதவன், அவனுக்கு இவன் தம்பி தானே. அத்தை, எங்க அண்ணன் போடாத 3 முடிச்சு சேர்த்து 6 முடிச்சா போடுறேன். சத்தியமா? சொல்ல. நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. ஏன் இப்படி எல்லாம் அடிச்சுக்கிறீங்க? எங்களுக்கு அடிச்சுக்கிட்டா தான் காதல் வரும். அப்படி ஒரு கதை இருக்கும். நீ சொல்லு. நீங்க சொல்லி ஏதாச்சும் பண்ணுங்களேன்.
கொன்னுடுமா கொண்டாமா. நீங்க சொல்லுங்க. எப்பா இது எப்படின்னா முதல் ராத்திரி எப்படியோ? நான் தாலி கட்டிட்டு வந்திருக்கேன். வலிக்கடா மாதிரி நிக்கிறிய தெரியுது. ஆனா பிரதர், இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் துறந்து பார்க்கும்போது கிண்டலா இருக்குமா தவிர நாமளே மாப்பிள்ளைய உட்காந்து பாக்குறப்ப தனி சுகமே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அதான் இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அதிகம் படிக்காதவன், நீங்கெல்லாம் நிறைய படிச்சவங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கர்ப்பப்பையில வலி இருந்தா உடல் உறவெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ அதை நீங்க தடுத்திருக்கணும். நமக்கு புருஷனா முக்கியம், குழந்தைங்க தான் முக்கியம். இந்த ஆம்பளை குரங்குங்களையே நம்ப கூடாது. நாளைக்கு நம்ம பெத்ததுங்க தான் நமக்கு சோறு போடும், தெரிஞ்சதா? அது சரி, இது எப்படி மறைக்கிறது? பொம்பளை நினைச்சா எதையும் மறப்பா. வகுப்புல கட்டின்னு சொல்லி புள்ள பத்த பொம்பளைங்களே எனக்கு தெரியும். அண்ணி கொஞ்சம் இப்படி வரீங்களா? எந்திரிங்களா, கொஞ்சம் தூக்கி விடண்டி. அந்த முந்தானி கொஞ்சம் விரிங்க, விரிங்க. இது அப்படியே மடியில கட்டுங்க. இப்ப கர்ப்பமா இருக்கிறது தெரியாது, பொரிதான் உப்பு இருக்கிற மாதிரி தெரியும். எங்க அண்ணன் வந்தாட்டு வச்சுங்க, அப்படியே நொறுக்கு திண்ணி நிக்கிற அப்படியே தின்னுக்கிட்டுங்க. அதுலயும் சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த விளக்கமாத்த எடுத்து அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு கூட்டிக்கிட்டே இருங்க. நிமிரவே நிமிராதீங்க. எப்ப பாரு குனிஞ்சுக்கிட்டே இருந்தா குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா எங்க அண்ணன் குழந்தை எப்படியாவது தப்பிச்சிரும். அண்ணி, அண்ணன் வராரு, மடியில கட்டுங்க. ஓடியாந்துரு ஓடியாந்துரு, மீதி நம்பதுமா. அண்ணே வாங்க அண்ணே. வாசப்படி வரைக்கும் வந்தாச்சு, அப்புறம் என்ன வீராப்பு வந்து தைரியம் சொல்லி பங்கன் நடத்துங்க. வாங்க அண்ணே, வீட்டுக்கு மூத்தவர், யார பார்த்தாலும் அடையாடம்பிங்க. சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. அது கண்ணாலம் கட்டிக்காம அந்த பயலோட புழைக்க வந்ததுனால தான் உன் மேல எனக்கு கோபம். அதான் அவனுக்கு தெரியாம அவன் வாரிசு உன் வயிற்றுல வளர்க்குற தைரியத்தை பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த பையன் அந்த பையனை மாத்திரமா பாருமா, நீ கூட்டு போய் உட்கார வைமா. பரமேஸ்வரன் ஆந்திரா தேர் சந்தையில திரும்பி வந்துட்டான். ஐயோ, அந்த முரட்டு பையன் வந்தா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. எடுத்து போமா, உள்ள எடுத்து போ, எடுத்து ஓடு ஓடு ஓடு, எடுமா சீக்கிரமா எடுமா. அம்மா இந்த பாருமா, வழக்கம் போல மறைச்சிட்டு இப்ப சமாளிச்சுட்டு அப்புறம் பாப்போம். இப்போதைக்கு தண்ணியில இறங்கி சமாளிங்க. போங்க போங்க, தண்ணியில இறங்க, சொன்னா கேளுங்க. தண்ணியில இறங்க, ஓடுங்க ஓடுடி ஓடுங்கடி.